நீங்கள் ஒரு அட்வென்ட் திருச்சபையின் விசுவாசியா? இதை அவசியம் அறிந்து கொள்ளுங்கள். அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபைகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த மிஷனரிகளை பற்றி அறிந்து கொள்வோமா? கேப்டன் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் என்பவர் ஒரு அமெரிக்க நாட்டவர். இவர் இராணுவத்தில் கேப்டனாக பணிபுரிந்து 1880ஆம் ஆண்டு தனது 45வது வயதில் ஓய்வு பெற்று இந்தியாவில் குடும்பத்துடன் வசித்து வந்தார். 1882ஆம் ஆண்டில் வேதாகம கொடி என்ற அட்வென்ட் கிறிஸ்தவ பத்திரிகையோடு தொடர்பு கொண்டு இப்பத்திரிகையை தென்னிந்திய மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிட்டு வந்தார். மொழியாக்கம் செய்வதற்கு பிலதெல்பியர்கள் உதவி செய்தாலும் ரெவரண்ட் கிறிஸ்டியன் மாசிலாமணி என்பவர் மொழியாக்கம் செய்ய இவருக்கு பேருதவியாய் இருந்தார். இவர்களது கூட்டு முயற்சியினால் வேதாகம கொடி பத்திரிகையானது அட்வென்ட் கிறிஸ்தவ ஸ்தாபனம் வளர்ச்சி அடைய பேருதவியாய் இருந்தது. இவ்வாறாக அட்வென்ட் கிறிஸ்தவ ஸ்தாபனம் இந்தியாவில் ஸ்தாபிக்கப்பட காரணமாயிருந்த கேப்டன் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் இந்தியாவின் முதல் அட்வென்ட் கிறிஸ்தவர் என்ற சிறப்பை பெற்றார். இவர் இந்தியாவின் அட்வென்ட் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் முதல் மிஷன் மேற்பார்வையாளர் என்ற பொறுப்பை 1882 முதல் 1910 வரை வகித்தார். புதிய திருச்சபைகள் தோன்றுவதற்கு பேருதவியாக இருந்த இவர் 1910ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். மிஸ் இலா ஜோன்ஸ் அவர்கள் 1883ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்ள அட்வென்ட் கிறிஸ்தவ பெற்றோருக்கு மகளாக பிறந்தார். இளம் வயதில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஓய்வு நாள் பள்ளி நடத்த பயிற்சி பெற்றார். இவரது பெற்றோர் மரித்த பின்பு அமெரிக்காவில் உள்ள மெண்டோடா கல்லூரியில் 2 ஆண்டுகள் படித்து வந்தார். இந்தியாவில் ஊழியம் செய்ய கர்த்தருடைய அழைப்பை தரிசனத்தின் மூலம் தெரிந்து கொண்டு 1906ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு மிஷனரியாக அனுப்பப்பட்டு வந்தார். தன்னுடைய சுகவீனத்தின் நிமித்தம் அமெரிக்காவுக்கு திரும்பிச் சென்ற இவர், நீ மீண்டும் இந்தியாவிற்கு போக வேண்டும் என்று கர்த்தர் தரிசனத்தில் தோன்றி கூறியதால் மீண்டும் இந்தியாவிற்கு வந்தார். இவர் கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் சென்று சீரற்று கிடந்த சிறு பிள்ளைகளுக்கு ஓய்வு நாள் பாடசாலைகளை நடத்தினார். கிறிஸ்துவின் அன்பு, நல்லொழுக்கம், நாகரீகம், பண்பாடு போன்றவற்றை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அநேகம் பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்தினார். இவரது ஊழிய நாட்களில் கானகம் பள்ளிக்கு நிலம் வாங்கப்பட்டது. சுமார் 47 ஆண்டுகள் இந்தியாவில் சிறப்பாக ஊழியம் செய்து பல திருச்சபைகள் தோன்ற காரணமாயிருந்த இவர் 1965ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். இவர் மக்களின் பேரன்பை பெற்று அவர்களுடைய இருதயங்களில் வாழ்கின்றவராக 1965ஆம் ஆண்டு தனது ஓட்டத்தை முடித்து பரங்கி மலையில் அடக்கம் செய்யப்பட்டார். ரெவரண்ட் டுவைட் பேங்க்ஸ், அவரது துணைவியார் தெல்மா ஹெச் பேங்க்ஸ். டுவைட் பேங்க்ஸ் அவர்கள் 1899ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார். இவரது தந்தை பாப்டிஸ்ட் திருச்சபையில் ஊழியம் செய்ய அர்ப்பணித்து தன் வேலையை ராஜினாமா செய்தார். பின்னாட்களில் அவர் அட்வென்ட் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் இணைந்து போதகராக பணியாற்றினார். பேங்க் அவர்கள் தனது 12ஆம் வயதில் ஞானஸ்நானம் பெற்றார். நியூ இந்தியாவின் வேத சாஸ்திர சாலையில் சேர்ந்த அவர் உயர்கல்வி பெற்று சிறந்த பட்டங்களை பெற்று பேரறிஞரானார். இவர் அட்வென்ட் கிறிஸ்தவ விற்பனையாளராக ஊழியம் செய்த காலத்தில் 1922ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வரும்படி தேவ அழைப்பு பெற்றார். தேவ அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தனது மனைவி தெல்மா பேங்கையும் அழைத்து கொண்டு இந்தியாவிற்கு மிஷனரியாக வந்தார். இவர் கிறிஸ்து இந்திய இன்ஸ்டிடியூட்டின் தலைவராகவும் தொழிற்பயிற்சி, கிராம ஊழியங்கள், பள்ளிக்கூடங்கள் ஆகியவைகளின் பொறுப்பாளராகவும் உழைத்தார். இவருடைய மனைவி தெல்மா பேங்கும் தன் கணவரோடு இணைந்து ஊழியங்களை செய்து வந்தார்கள். இவர்களது காலத்தில் தொழிற்பயிற்சி ஆங்கிலோ இந்தியர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. சிறு பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக வேங்கை வாசலில் ஒரு பள்ளியை ஆரம்பித்தார். அது மட்டுமல்ல,
சேலையூரில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயம் கட்ட நிலமும் இவருடைய காலத்தில் வாங்கப்பட்டது. இப்படி சிறப்பாக ஊழியம் செய்த இவரது மனைவி 1926ஆம் ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். இவரை வேளச்சேரியில் உள்ள அட்வென்ட் கிறிஸ்தவ ஆலய வளாகத்தில் நல்லடக்கம் செய்தார்கள். மிஸ் மெரியன் ரோஸ் டேமன் அவர்கள் 1931ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 27ஆம் தேதி பிறந்தார். சிறு வயதிலிருந்தே ஆலயத்துக்கும் ஓய்வு நாள் பாடசாலைக்கும் தவறாம கலந்து கொண்டு தேவ பக்தியாய் வளர்ந்தவர். கார்டன் கல்லூரியில் திருமறை பயின்று பட்டம் பெற்றார். 1954ஆம் ஆண்டு தனது இளம் வயதில் இந்தியாவுக்கு மிஷனரியாக ஊழியம் செய்ய வந்தார். இவர் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழில் நன்றாக பேசவும் எழுதவும் புலமை பெற்றார். சிறு சிறு பாடல்கள் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த இவர் முறையான பாடங்களை கல்லூரிகளில் சென்று கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். வேதாகம கல்லூரியின் பாடத்திட்டங்களையும் செயல்படுத்தினார். விடுமுறை வேதாகம பள்ளி VBSஐ நிறுவிய பெருமை இவரையே சாரும். இதனால் அநேகம் கிராமங்களில் சிறு பிள்ளைகள் தேவனை அறியும் அறிவை பெற்றார்கள். இவரது நாட்களில் அனைத்து கிராமங்களிலும் உள்ள பிள்ளைகளுக்கு விடுமுறை வேதாகம பள்ளி நடத்தப்பட்டு கிறிஸ்துவை பற்றின கதைகளை கூறி போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதுவே அட்வென்ட் கிறிஸ்துவ திருச்சபைகளில் நடத்தப்பட்ட முதல் VBS ஆகும். இது மட்டுமல்லாமல் மலேசியா மற்றும் நைஜீரியாவில் உள்ள திருச்சபைகளுக்கு அவற்றின் வளர்ச்சிக்கான ஆலோசனைகளையும் இவர் வழங்கி வந்தார். ஆவியின் அபிஷேகம் பெற்ற இவர் எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி அநேகர் ரட்சிப்புக்குள் வர செய்தார். இவர் பிசாசுகளை துரத்தும் வரத்தை உடையவராயிருந்தபடியால் அநேகர் இவரிடத்தில் வந்து ஜெபித்து பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றனர். பின்பு தாய்நாடு சென்ற இவர் 1965 மீண்டும் இந்தியாவிற்கு வருகை தந்து விசுவாச ஒழுங்கு குழுவினுடைய பொறுப்பாளராக தலைவராக பொறுப்பேற்றார். சுவிசேஷ குழு, இலக்கிய குழு, சமய கல்வி குழு ஆகியவற்றிற்கு நல்ல ஆலோசகராக பணியாற்றினார். சிறந்த பேச்சாளரும் எழுத்தாளரும் ஆகிய இவர் எழுதி வெளிவந்த நூல்கள் பல பல. தேவ தீர்க்கதரிசிகள், நாட்டின் மன்னர்கள், மரணத்துக்கு பின் என்ன, பரிசுத்த பவுலின் வாழ்க்கை வரலாறு, வேத வீரர்கள், வேத காலங்களின் கடிகாரம், தேவனுடைய ஊழியக்காரன், மெய்ப்பொருள், இப்படிப்பட்ட புத்தகங்களை எல்லாம் எழுதி மக்களிடையே சுவிசேஷத்தை பரப்பிய இவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். மிஸ் பெரில் ஜாய் ஹாலிஸ் அவர்கள் 1927ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 16ஆம் நாள் நியூசிலாந்தில் உள்ள ஆக்ஸ்லாந்தில் பிறந்தார். இவர் எஜமானனின் ஊழியத்திற்காக வைக்கப்பட்டவர்கள் என்ற புத்தகத்தை படித்ததின் நிமித்தம் தனது 12வது வயதில் ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இவர் 1945ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இந்தியாவிற்கு வந்தார். தமிழ் மொழியை நன்றாக கற்று தமிழில் சரளமாக பேசவும் எழுதவும் புலமை பெற்றார். இலக்கிய குழுவின் முதல் இயக்குனராகவும் வேதாகம பள்ளி ஆசிரியராகவும் வேளச்சேரி ஓய்வு நாள் பாடசாலை பொறுப்பாளராகவும் சமயக்கல்வி இலாக்காவின் இயக்குனராகவும் பணியாற்றினார். 1971ஆம் ஆண்டில் மகா சபையில் உதவி தலைவராகவும் பள்ளி நிர்வாகியாகவும் கேரள ஊழியத்தின் ஆலோசகராகவும் திறம்பட பணியாற்றினார். ஞாயிறு வகுப்புகளில் இவருடைய போதனைகள் மிகவும் பயனுள்ளதாயிருந்தது. வேளச்சேரி மருத்துவமனையில் மருத்துவ சேவை செய்து பல நோயாளிகளுக்கு இவர் உதவி செய்தார். இவரினுடைய ஓட்டமும் ஜெயத்தில் முடிந்தது. சும்மா இல்லைங்க, இப்படி ஒவ்வொரு மிஷனரிகளும் தங்கள் வசதியான, மிகவும் அழகான, சுத்தமான நாட்டை விட்டு இளம் வயதிலேயே தங்கள் சொந்த வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து இந்தியாவிற்கு வந்து தமிழ் மொழியை கற்று பல இன்னல்களுக்கு உட்பட்டு பல பாடுகளை பட்டு இந்த அட்வென்ட் ஸ்தாபனத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் வைத்திருப்பது நாம் பெற்ற பாக்கியம். எஜமானின் ஊழியத்திற்காக வைக்கப்பட்டவர்கள் என்ற புத்தகத்தை படித்ததின் நிமித்தம் இவர்கள் தேவனுக்கு தங்கள் ஊழியத்தை அர்ப்பணித்திருக்கிறார்கள்.
இந்த மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரத்தை படித்து கொண்ட நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய விருப்பம் கொள்வோமா என்று தேவன் ஏங்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை அர்ப்பணிப்போமா? ஆம், இந்திய அட்வென்ட் திருச்சபையின் சண்டே ஸ்கூல் மாணவனாகிய நான் இந்த மிஷனரிகளின் சரித்திரத்தை கேட்கும்போது தேவனுக்காக ஏதாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்ப நீங்க